தஞ்சை பெரிய கோவில். இது ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு நாகரிகத்தின் சின்னம், ஒரு சாம்ராஜ்யத்தின் சாட்சி, ஒரு மனிதன் தன் எல்லைகளை மீறி செய்த சாதனை. 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அதே பெருமையுடன் நிற்கும் இந்த கோவில் கல்லால் கட்டப்பட்ட கவிதை போல தோன்றுகிறது. இந்த உலகில் பல கோவில்கள் இருக்கின்றன, ஆனால் தஞ்சை பெரிய கோவில் மட்டும் தனித்து நிற்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் இது மனித கைவினையின் உச்சம் மட்டுமல்ல, இது அறிவியல், கலை, ஆன்மீகம் மூன்றும் ஒன்றாக கலந்த அதிசயம். வரலாற்றின் இதயம் ராஜராஜ சோழன். இந்த அற்புதத்தை உருவாக்கியவர் ராஜா சோழன் முதல். அவர் ஒரு அரசர் மட்டுமல்ல, ஒரு கனவாளர். அவருடைய கனவு என்ன? நான் கட்டும் கோவில் 1000 ஆண்டுகள் கடந்தும் உலகம் வியக்கும் வகையில் இருக்க வேண்டும். அந்த கனவுதான் இன்று நிஜமாக நம் முன்னால் நிற்கிறது. கிபி 1010 ஆண்டு இந்த கோவில் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பத்தால் இவ்வளவு பெரிய கட்டிடம் உருவாக்கப்பட்டது என்பது இன்னும் ஒரு புதிர். ஒரு கேள்வி எழுகிறது. அந்த காலத்தில் கிரேன் இல்லை, இயந்திரங்கள் இல்லை. ஆனால் 80 டன் எடையுள்ள கல் எப்படி கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றார்கள்? இதற்கு இன்னும் சரியான பதில் இல்லை. அதுவே இந்த கோவிலின் மாயம். கட்டிடக்கலை, மனிதனை மிஞ்சிய சிந்தனை. இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு அதன் விமானம், கோபுரம். இதன் உயரம் சுமார் 216 அடி. ஆனால் அதைவிட வியப்பானது என்ன தெரியுமா? இந்த கோபுரத்தின் நிழல் தரையில் முழுமையாக விழாது என்று கூறப்படுகிறது. இது கட்டிடக் கணிதத்தின் அதிசயம். இந்த கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் தஞ்சை பகுதியில் கிரானைட் கிடைக்காது. அப்படியானால் இந்த கற்கள் எங்கிருந்து வந்தது? எப்படி கொண்டு வந்தார்கள்? இதெல்லாம் இன்னும் வரலாற்றின் புதிர்களாகவே இருக்கிறது. நந்தி, உயிருடன் நிற்கும் கல். இந்த கோவிலில் உள்ள நந்தி சிலை இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்று. ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது, மிகுந்த நுணுக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டது. அதை பார்க்கும்போது அது கல் என்று தோன்றாது. அது உயிருடன் இருக்கும் போல உணர்வு தரும். ஆன்மீகத்தின் மையம் இந்த கோவில் லார்ட் சிவாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இங்கு சிவபெருமான் பெருவுடையார் என அழைக்கப்படுகிறார். இந்த இடத்தில் நின்றால் மனம் அமைதியாகும், சிந்தனை தெளிவாகும், உள்ளம் ஒரு புதிய சக்தியை உணரும். இது ஒரு மத இடம் மட்டுமல்ல, இது ஒரு உள்ளத்தின் பயணம். கலை மற்றும் ஓவியங்கள். இந்த கோவிலின் சுவர்களில் உள்ள ஓவியங்கள் சோழர் கால கலைத்திறனை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை, ஒவ்வொரு சிற்பமும் ஒரு உண்மை. இந்த ஓவியங்கள் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. உலக பாரம்பரியம். இந்த கோவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இது இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது உலகத்திற்கே சொந்தமானது. ஆழமான சிந்தனை. தஞ்சை பெரிய கோவில் நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது. மனிதன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. காலம் மாறினாலும் உண்மையான கலை அழியாது. உழைப்பு பிளஸ் கனவு சமம் வரலாறு. முடிவு தஞ்சை பெரிய கோவில். இது ஒரு இடம் அல்ல, இது ஒரு உணர்வு. இங்கு செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு கலைஞராக திரும்புவார்கள், ஒரு சிந்தனையாளராக மாறுவார்கள், ஒரு மனிதனாக உயர்வார்கள். இந்த கோவில் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை, உன் வாழ்க்கையும் ஒரு கல்லாக இருக்கலாம், ஆனால் அதை செதுக்கினால் அது ஒரு கோவிலாக மாறும். ஊக்கம் தரும் பொன்மொழிகள் மற்றும் உண்மை தகவல்களை அறிய புலி மோட்டிவேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.